தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கரூர் செல்றாப்புல. இது ஜூலை 10 அங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்கே 41 பேர் பலியாயிட்டாங்க. அவங்களுக்கு அரசு பணி வழங்குறதுக்காக போகிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் தாவேகா சார்பாக அதிமுக மாற்றுக் கட்சியினர் வந்து ஒரு 1000 பேர் இணையத்துக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்காங்க. அதனாலவா என்னவான்னு தெரியல, செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்க தமிழக வெற்றி அரசு. அது என்னன்னு தெரியல. ஏன் இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பயம் வருதுன்னு இப்போ வரைக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனால் உண்மையாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் செந்தில் பாலாஜி அரசியல் ஜாம்பவான்றாங்க. கூகுளில் போட்டாலே அப்படி தான் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் அவர் மீது எதையாவது ஒரு குற்றம் சாட்டிட்டு அவரை எப்படியாவது கைது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு துடிக்கிற அரசு ஏன் மற்ற விஷயத்தில் அந்த கைது நடவடிக்கைகளை எடுக்கல? அவதூறாக பேசுனதுக்காக கைது செஞ்சுருக்காங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரத்தில் வெளியே வந்துட்டார். இருந்தாலும் ஆதவர்ஜன் அவர்களும் சரி, அண்ணன் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களும் சரி, இங்கே ஸ்டாலின் அங்கிள் கேட்குதுங்களா அப்படின்னு சொன்னார். எது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே கேட்டிருக்காங்க. பட் ஆனால் அப்பொழுதைய திமுக அரசு அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அதுதான் வந்து